கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் உலகெங்கிலும் அதற்கான முன் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிரிட்டன் முழுவதும் பல இடங்களிலும் சிறப்பு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஐரோப்பாவின் பரபரப்பான கடைத்தெருவில் மிக முக்கியமானது லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் தெரு. இங்கு அலங்கரிக்கப்படும் கிறிஸ்துமஸ் விளக்குகள் மிக பிரபலமானவை. கடந்த 1959 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்து கிறிஸ்துமஸ் விழா இங்கு கொண்டாடப்படுகிறது. இடையில் பொருளாதார மந்தநிலை காரணமாக இந்த கொண்டாட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக மீண்டும் கொண்டாட்டங்கள் களை கட்ட துவங்கியுள்ளன. இந்த ஆண்டு குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் தெருவில் மட்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் செலவு செய்து விளக்குகளால் அலங்கரித்துள்ளனர். இதற்காக 7,50,000 LED விளக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, வணிக வளாகங்கள் பொதுமக்களை ஈர்க்க பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. பெரிய வணிக வளாகங்களில் ஐஸ் ரிங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. We have come to Westfield Mall and we are quite enjoying ourselves because it's so cold outside and here it's so exciting. We see a lot of people over here and also we did a lot of shopping. So it's quite exciting to see people skate over here, especially the kids. My son loves to see. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை அதிகரிக்கும் விதமாக ஆங்காங்கே செயற்கை பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதேபோல ரெஜன் தெரு, கன்வென்ட் கார்டன் உள்ளிட்ட பகுதிகளும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது. ஷாப்பிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் மாலுள்ளே ஐஸ் ஸ்கேட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ அதை நேரடியாகவே இங்கே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிட்டி ஃபுல்லாக கிறிஸ்மஸ்க்காக லைட்ஸால் அலங்கரிச்சிருக்காங்க. இது இங்கே மட்டும் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா கிடையாது. மொத்தம் UK ஃபுல்லாகவே லைட்ஸால் அலங்கரிச்சிருக்காங்க. போன வருஷம் இதுக்காக அரசாங்கம் £1 மில்லியன் செலவு பண்ணதை சொல்லிக்கிறாங்க. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சண்முகத்துடன் அனிதா.